இந்த வெயிலுக்கு நல்லா நறுக்கு நறுக்குன்னு தயிர் சாத்துக்கு அப்புறம் புலாவுக்கெல்லாம் ஒரு வடுமாங்காய் போடலன்னா அப்புறம் எப்படிங்க. இந்த வாட்டி சென்னை மேட் இட் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாங்க இந்த ப்ராசஸ் பண்ணலாம். எங்கள் கசின் பாலாக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் போட்டு கொடுத்ததுக்கு. அப்படியே ஒரு வார்த்தை பேசுங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? பேர் என்ன உங்களுது? எவ்வளோ இது வடு? 1 கிலோ தாம்பரத்துல இருந்து எடுத்துறீங்களா? தேங்க்யூ. திருவள்ளூர்ல. எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு வடுமாங்காய் போடலாமா? வாங்க. அந்த வடு வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மிளகாலாம் பிசிறிட்டு அப்புறமா அந்த வாட்டரில் போட்டு சென்னை இஸ் டேம் அண்ட் ஹாட். ஸோ பார்க்கலாம். இங்கே அப்படியே பிடிச்சிட்டு இதை மட்டும் ஒட்டில் மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. இப்படி போட வேண்டியது. இப்போ இந்த எல்லா காம்பையும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காம்பு கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கணும். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அலமினது தான் இது. அதை வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் நல்லா ஈரம் இஞ்சிற அளவுக்கு காய போட்டுருங்க. நிழல் உலர்த்தினா போகிறோம், மொட்டை மாடியில் உலர்த்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு தேவையான கல்லுப்பு, அப்புறம் வந்து வரமிளகாப்பொடி, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கடுகு, இது 3த்தையும் நல்லா அரைச்சி பொடி பண்ணி மஞ்சள் பொடியோட ஃபஸ்ட்டு மாவடை அளந்துண்டு அந்த மாவடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டு காரம் உப்பு அதுக்கேற்ற மாதிரி கடுகு பொடி மட்டும் இது நான் 3 கிலோ மாவடு போட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணி நானும் அபுதாபிக்கு எடுத்துன்னு வந்தேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வரமிளகாப்பொடி 3 கிலோவுக்கு வந்து ஒரு 200 கிராம் ரெட் சில்லிஸ் வந்து சரியாக இருக்கும். ரொம்ப காரம் வேண்டாம், தொக்கு மாதிரி. இது நல்லா போட்டுட்டு நம்ம பொடி பண்ணதை வந்து மிக்சிலேருந்து அப்படியே இதில் போட்டு மூடி வச்சிட வேண்டிதான். ஒரு 3-4 டேஸ் அதை வெறும் மூடி திறக்காமலே குலுக்கி விட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிடும். இது நல்லா போட்டுட்டு குலுக்கணும். ஆக்சுவலாக வந்து அது ஃபுல்லாக போட்டுறாதீங்க, ஏன்னா அதுக்கு வந்து அந்த குலுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வேணும். இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நல்லெண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குலுக்கணும். நல்லெண்ணெய் வந்து லூப்ரிகன்றதுக்கு. ஸோ அது பண்ணி நல்லா ஊறி அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் கழித்து தண்ணி விட்டுன்றோம். இப்போது நீங்கள் வேறு நாட்டுக்கு எடுத்துன்னு போகிறீங்க ட்ராவலில் அப்படின்னாக்க அதை என்னைக்கு கிளம்புறீங்களோ அன்றைக்கி முன்னாடி நாள் நைட் போட்டாக்க தண்ணி விட்டுக்காமல் வந்து செக்இன் கேபின்லாம் வழியாமல் நீட்டாக வந்து எடுத்துன்னு வந்துடலாம். நான் அப்படி தான் எடுத்துன்னு வந்தேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு 2-3 டைம்ஸ் போட்ட உடனே 2 நாளைக்கு குலுக்கிட்டு அது நல்லா செட்டில் ஆன கையோட நம்ம வந்து ஊறுகாய் ஜாடியில் எடுத்து வைக்க வேண்டியதான். இது ஆக்சுவலாக வந்து அளவு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து விட்றேன். 3 கிலோ மாவுடுக்கு ஒரு குட்டி பேக்கெட் உப்பு சரியாக. இது வடுமாங்காய் வந்து நல்லா ஒரு 1 வீக் ஊறிடுச்சுங்க. அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு பெரிய மூடி போட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு கரண்டியால் கலரிட்டு இது நல்லா சுருங்கிடுத்து. இந்த சுருங்கினதை வந்து நான் இது மாதிரி ஊறுகாய் ஜாடி ஊர்லேருந்து வாங்கி வந்து வச்சுன்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் ஃபில் பண்ணிடுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயிலுக்கு மாங்காய் சரியான காம்பினேஷன். இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, ஜிவ்வுன்னு தலைக்கேறுற மாதிரி போட்டிருக்குது. காரம் கம்மினா உங்களுக்கு வந்து மிளகா குறைச்சிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ அந்த 2 ஜாடியில் வடுமாங்காய் போட்டாச்சு. தேங்க்ஸ் டு மை கசின் பாலாக்கா ஃபார் த ரெசிபி அண்ட் ஆல்சோ எனக்கு போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். எவ்ரி டைம் நான் தான் ஊறுகாய் போடுவேன். வடுமாங்காய் இங்கே கிடைக்காது. ஐ திங்க் இப்போ கிடைக்கிறது, பட் நீட்டாக கிடைக்கிறது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக குண்டாக கிடைக்கல. இதுவே செகண்ட் ஈல்டு போல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈல்டில் தான் ரொம்ப குட்டியாக வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.